எல்லாருக்கும் வணக்கம். Marisa, thank you for the sweet words, sir. எனக்கு இது ரொம்ப சரியான ஒரு மொமெண்ட். இயர்ஸ் பேக் நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் அங்கே வெளியே காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் சார் கால் மீ. அந்த டைமில் பரியேறும் பெருமாள் அந்த சினிமாவுக்காக நீங்கள் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாரி சார் கிட்ட அந்த டைமில் நான் பேசினேன். அண்ட் I was so unlucky that my dates didn't work out. And அதை பற்றி யோசிச்சு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிடுன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் அப்போலேருந்து பரியேறும் பெருமாள்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், என் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். he must have watched it like 13 to 20 times. அது நடுவில் உங்கள் ஃபிலிம்லேருந்து எந்த அவுட்புட் வந்தாலும், ஒரு போஸ்டர் ஆனாலும், ஒரு மியூசிக் வீடியோ ஆனாலும், டீசர் ஆனாலும், நான் அதுக்காக வெயிட் பண்ணி, நீங்கள் போஸ்டரெல்லாம் போடுவீங்களே, லைக் 5 o'clock ரிலீஸ்னால் அந்த 5 o'clock நான் வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆகிட்டேன் நான். அண்ட் மறுபடியும் எனக்கு இந்த பைசன் ஃபிலிம்காக ஒரு கால் வந்த போது சத்தியமாக நான் லைக் இட் இஸ் சம்திங் தட் ஐ டிடன்ட் திங்க் வாஸ் ரியல். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக என்னை அங்கே கூப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது. லைக் பிரேமம் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனுபவமாக இருக்குது. அங்கே லொக்கேஷனில் என்ன நடக்குது எதுவும் தெரியாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சினிமானா என்னன்னா க்யூரியாசிட்டியோட இருந்த ஒரு அனுபவமாக. அன்னைக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டில் அவ்வளோ கேப்க்கு அப்புறம் ஒரு 8-9 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த சேம் ஃபீலிங் வந்துருச்சு. லைக் தட் இஸ் வென் பிரேமம் பண்ணும்போது தான் லைக் சினிமா இல்லாமல் அது ஒரு மேஜிக்ன்ற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த மேஜிக் மறுபடியும் எனக்கு ஃபீல் ஆகிறதுக்கு it took a Bison to come, and I think it's destiny that brought me to Bison. And thank you so much, sir. உங்களோட honest filmmaking is something that I really really love. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வரிகளும், லைக் கேப்சர் பண்ண ஒவ்வொரு டீட்டெயில்ஸும், லைக் இட் கான்ஸ்டன்ட்லி ஹேஸ் இன்ஸ்பயர்ட் மீ. அண்ட் பைசனுக்கு முன்னாடி அனுப்பமா வேறு, பைசனுக்கு அப்புறம் அனுப்பமா வேறு. நீங்கள் ஒரு ஆக்டராக எனக்கு ஆக்டிங்கை பற்றி, சினிமா பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் டீச்சிங் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் கஷ்டம்தான், ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்ப கஷ்டம். பட் தேங்க்ஸ் ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ. And I'm really really privileged to be a part of a film like Bison, a small part of a wonderful film like Bison. And thanks to my entire team, all the ADs, Aditi, Manant, Sharanya, you guys have been like really strong and supportive. And I got privileged to work with Pasupati sir. I'm a huge fan of you, sir. Amir sir, Lal sir kuda inda padathila enakku chance kedakala, ana vera padathila we work together. But it's always beautiful to work with experienced legends like you all. So like unga kuda act பண்ணும்போது உங்களை பார்த்து உங்க டெடிகேஷனும் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து we feel like putting more work into it. So it's wonderful working with you all. And Rajisha, லொக்கேஷனில் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நானும் ரஜிஷாவும் பாவம் ப்ரொடக்ஷன் கிவ் us 2 vanities, but we were always in one vanity. இல்லைனா we would be roaming around. And credit goes to Mari sir for the bonding we have right now and for introducing such a world to us. And to the entire team of Bison, Eyal sir and all the ADs. And Rajisha சொன்ன மாதிரி அந்த ஊர் என்ன, அந்த ஊருக்காரங்க அவங்களோட லவ் ஃபீலிங், பிரிக் மேக்கிங்ல இருந்து அங்கே வயலில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன் நிஜமாக. அண்ட் இப்போ நான் பண்ணுற எல்லா படத்துலையும் நான் அதை வச்சு கம்பேர் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ ஐ எம் இன் ட்ரபிள் நவ். ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் ஆஃப் Bison. And finally Dhruv,
I'm really, really, really happy that you got to be the Bison. And for all the passion, hard work, dedication, I wish you all the best. And yeah, that's it. Thank you so much. Thank you very, very much to the entire team. Thank you. சிரிப்பு வருது, அழுதிங்கன்னா அழுக வருது, கோவப்பட்டீங்கனாலும் பயமா இருக்கே. நீங்க சொல்றது புரிய மாட்டாங்க. சாரி. நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். நான் சினிமையில முதல்ல சொல்றேன், தமிழ் கரெக்டா இருக்காது, மன்னிச்சிருக்கேன். நான் சினிமையில நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் எங்கே போனாலும், சினிமாவுக்கு போனாலும், இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் யாராவது வரும், நீங்க லார்சார் தானே? ஆமா, ஒரு ஸ்டில் எடுத்துட்டு ஒரு செல்ஃபி, ஓகே ஸ்டில் எடுத்துட்டு போவோம். ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்துச்சு. 17 ஒரு ஏஜான லேடி, சாரி ஏஜான லேடினா என்னோட ஒரு 10 வயசு கம்மி தான். அவர் வந்து கேட்டாரு, நீங்க மஞ்சளத்தி புருஷன் தானே? ஆக்சுவலி எனக்கு புரியல. என்னம்மா புரியல, நீங்க அந்த மஞ்சளத்தியோட புருஷன் தானே? இல்ல இல்லம்மா, என் ஒய்ஃப் பேர் நான்சி. அதல்ல சார், நீங்க அந்த கர்ணன் படத்துல, ஓகே ஓகே, ஆமா ஆமா ஆமாங்க நான் தான். ஐயோ ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஆக்ட் பண்ணி இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஸ்டில் எடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிச்சேன், ஏன் எப்பவும் இந்த யாரும் இது வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது. அது என்னன்னு பார்த்தா அப்பதான் புரியுது, எல்லாம் எனக்கு ஆக்டிங்ல என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு, அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு. ஏதோ மேடையில ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாக் ஷாட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி. ஆனா இந்த கர்ணன் படத்துல வந்து போதா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா மாரி சார் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கு, இந்த கேரக்டர் எப்படி, இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி, டயலாக் ரெண்டரிங் எப்படி, பிஹேவியர் எப்படி, எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அது அவர் சொல்லி அது கேட்டுதான் அந்த படத்தில் நடிச்சது. ஓப்பனா சொன்னா, என் உள்ள இருக்கிற ஒரு ஆக்டரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது மாரி சார் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டர் தெரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சுட்டோம். நான் ஒரு 25 வயசுல எல்லாம் மாரி சாரை மீட் பண்ணியிருந்தா, இல்ல அவர் படத்துல நான் நடிச்சிருந்தா, நான் இப்ப எங்கேயோ போயிருக்கேன். மாரி சார் இங்க இருக்கா சார், டூ லேட் சார், நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாரை ஸ்பாயில் பண்ணியாச்சு. ஓகே பரவாயில்ல. அப்புறம் இந்த மாரி சார் படம் பார்த்தா நீங்க ஒண்ணு நோட் பண்ணிருக்கா, ஒரு சூப்பர் ஹிட் படம் முடிஞ்சு ஆடியன்ஸ் வெளியே வரும்போது ஒரு எக்ஸலன்ட், சூப்பர், பர்ஃபெக்ட் அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் வெளியே வரும். ஆனா மாரி சாரோட எல்லா சூப்பர் ஹிட் படத்துக்கும் ஆடியன்ஸ் வெளியே வர்றது நெஞ்சுக்குள்ள பெரிய ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு, எதுவும் யாருக்கும் எதுவும் பேச முடியாது. அந்த படம் பிடிச்சதுக்கு அப்புறம் லேட்டஸ்ட் இந்த வாழை பார்த்து வெளியே வந்தவங்க கூட அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது அந்த படம் நம்ம தியேட்டர் விட்டு வெளிவரும்போது நமக்கு கூடவே அந்த படம் வரும், அந்த கேரக்டர்ஸ் வரும், அந்த லொக்கேஷன், அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும், நம்மளை ஹோன் பண்ணிட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த படமும் தியேட்டர் விட்டு வீட்டுக்கு போகும்போது, இந்த படம் பார்த்து நீங்க வீட்டுக்கு போகும்போது அந்த படம் உங்க கூட வீட்டுக்கு வரும், உங்க கூடவே ரொம்ப நாள் உங்க மனசுல இருக்கும். ஷூர் சார், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.